முதலமைச்சர் இன்று பிரதமரை சந்திக்க டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் முதல் முறையாக. அது எப்பவுமே ரொட்டைன் ப்ரோக்ராம் தான். அது யார் முதலமைச்சராக வந்தாலும் பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார்கள். நேற்று எங்களுடைய கேரளா முதலமைச்சர் திரு மாண்புமிகு சதீஷன் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கிறார். சார், நீட் தேர்வில் குளறுபடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு நிதிகள் இன்னும் வராமல் இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் வலியுறுத்துறது. அதை தொடர்ந்து நாமும் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு உரிமைகளை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று அதை முதல்வர் வலியுறுத்துவார் என்று முழுமையாக நம்புகிறோம். மேகதாது விஷயத்தில் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எதிராக கர்நாடக அரசு செயல்பட்டால் நாங்கள் அதை எதிர்ப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது. ஆகவே கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி எதை செய்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அதை ஏற்றுக்கொள்ளும் என்று பொருள் கிடையாது. இதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம், எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு வாழ்வாதாரமும் தமிழ்நாட்டு உரிமையும் எந்த விதத்திலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விட்டுக் கொடுக்காது. தமிழ்நாட்டு மக்களோடு, குறிப்பாக விவசாய பெறக்கூடிய மக்களோடு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். சொல்லுவோம், சொல்லி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்து வராங்க. இது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குதிரை பேரம் நடக்குது. காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் குதிரை பேரத்தை அனுமதிக்காது. அது மோடிக்கும் என்ன அளவுகோலோ அந்த அளவுகோல் தான் எல்லாருக்கும். நாங்கள் கடுமையாக அருணாச்சல் பிரதேசத்தில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் குதிரை பேரத்தை காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டித்தது, எதிர்த்திருக்கிறது. அதே அளவுகோல் தான் எல்லா மாநிலத்திற்கும். ஓகே, ரைட். நாங்கள் ஏற்கனவே சொன்ன 5 மாநில தேர்தலுக்காக பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தாமல் இருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் மோடி சர்க்கார் அதை ஏற்றும் என்று சொல்கிறோம். நாங்கள் என்ன சொன்னதை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தலுக்காக ஐவாஷ் பண்ணாங்க, நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு. தேர்தல் முடிந்த பிறகு அசாமில், வெஸ்ட் பெங்காலில், பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்ச பிறகு இப்போ அவர்கள் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது மக்கள் புரிந்து கொள்வார்கள். திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் மேல. அப்படி இருக்கும்போது திமுக தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சரும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பாஜக எதிர்ப்புங்கிற காங்கிரஸ் நிலைப்பாடு பல்லிழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, விமர்சனம் வச்சிருக்காரு. இந்த இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்க்கின்ற ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தான். அது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை கோட்பாடாகட்டும், பாஜகவுடைய அரசியலாகட்டும், அது வலிமையாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையும் ஆற்றலும் பெற்றவர் தலைவர் ராகுல் காந்தி. இந்த விமர்சனங்கள்லாம் ஒருபோதும் ஈடுபடாது. ஓகே, வைக்கிற குற்றச்சாட்டே இருக்குன்னா என்டிஏ கூட்டணியில் இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்கால ஐக்கியம் வராங்க. அதனால தான் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. நாங்கள் தான் அதை கண்டிச்சிருக்கிறோமே. ஏற்கனவே எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சொல்லியிருக்காங்க. குதிரை பேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அளவுகோல் மற்ற மாநிலங்களுக்கு என்ன பொருந்தமோ அதே அளவுகோல் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தம்னு ஏற்கனவே அவங்க விலைக்கு சொல்லியிருக்கோம். ஓகே. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.